வணக்கம். குரு பெயர்ச்சியினுடைய பலாபலன்களை மீன ராசிக்கு பார்க்க இருக்கின்றோம். இப்பொழுது மீன ராசிக்கு 9ஆம் வீட்டில் பயணம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய வீடு என்று சொல்லக்கூடிய தனுசுக்கு 10ஆம் வீட்டுக்கு பெயர்ச்சியாகி வருகின்றார். அங்கே லாபாதிபதி விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேது பகவானும் அந்த 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பினை நாம் காண்கின்றோம் குரு பெயர்ச்சியினுடைய காலத்தில். அப்போ மீன ராசி நேயர்களுக்கு ராசியாதிபதியே தன்னுடைய வீட்டுக்கு 10ஆம் வீட்டில் பெயர்ச்சியாகி உட்காரக்கூடிய ஒரு நிலைப்பாட்டினை பார்க்கின்றோம். லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் அங்கே 10ஆம் வீட்டில் உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டினை பார்க்கின்றோம். விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பினை பெற்ற சனி பகவானுடைய நிலைப்பாட்டினையும் பார்க்கின்றோம். ஞானாகாரகன் என்று சொல்லக்கூடிய கேது பகவானும் அந்த 10ஆம் வீட்டில் உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒரு தன்மையை பார்க்கின்றோம். இந்த குரு பெயர்ச்சியானது மீன லக்னத்துக்கு ஒரு தொழில் முன்னேற்றங்களை ஒரு தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் கூட அங்கே சனியும் கேதுவும் குருவும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தொழிலில் சில சங்கடங்களையும் போராட்டங்களையும் விரயங்களையும் கூடவே லாபங்களையும் தொழில் அபிவிருத்திக்கு உண்டான காலங்களாக இதை நாம் பார்க்க வேண்டிய ஒரு காலமாக இருக்கின்றது. மீனத்துக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மேசத்தை 10ஆம் வீட்டில் இருந்து பார்க்கக்கூடிய குரு பகவான் ஒரு பார்வை தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தை விருத்தி பண்ணக்கூடிய பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பினை லாபாதிபதி கூட சேர்ந்து விரையாதிபதி கூட சேர்ந்து இந்த குரு பகவான் அங்கே தன்னுடைய மீனத்துக்கு 10ஆம் வீட்டிலே உட்கார்ந்து 2ஆம் வீடு சம்பந்தப்படக்கூடிய ஒரு காலத்தை நாம் இந்த பெயர்ச்சியின் காலங்களில் பார்க்கும் பொழுது பணம் விருத்தியாகக்கூடிய தன்மையை இந்த மீன லக்னக்காரர்கள் அனுபவிப்பார்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டினை நாம் பார்க்கின்றோம். குருவனுடைய 7ஆம் பார்வையாக மிதுனத்தை குரு பார்க்கிறார். மீனத்துக்கு மிதுனம் 4ஆம் வீடு. எனவே அங்கே விளைநிலங்கள் விவசாய நிலங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்கின்ற பொழுது அதில் ஏதாவது தொழில்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தால் அதிலே தொழில் செய்து அவர்களுடைய தொழிலை அங்கே விருத்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அல்லது பொதுமக்களினுடைய தொடர்புகளில் அவர்கள் பொதுமக்கள்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல பண்புகளை அவர்கள் பெறக்கூடிய ஒரு அமைப்பு அல்லது 4ஆம் வீடு வண்டி வாகனங்களை ரிப்பேர் போக்குவரத்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் இந்த குரு பெயர்ச்சிக்கு பின்னாடி விருத்தியாகும் என்ற ஒரு அமைப்பினை காட்டக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த குரு பெயர்ச்சி இந்த மீன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றது. மீன ராசிக்கு குரு 10ஆம் வீட்டிலே உட்கார்ந்து 9ஆம் பார்வையாக சிம்மத்தை பார்க்கிறார். சிம்மம் இந்த மீன ராசிக்கு 6ஆம் வீடாக அமையப்பெற்றிருக்கிறது. அப்போ 6ஆம் வீடு என்ற சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்கனவே இவர்கள் கடன் அல்லது நோய் வழக்கு இது சம்பந்தப்பட்டு ஏதாவது நடைபெற்று கொண்டிருந்தால் இந்த குரு பெயர்ச்சியினுடைய காலங்களில் கடன் நோய் வழக்குகளிலே இருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு அமைப்பினை வாதாடி ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பினை நீதிமான் என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் குரு பகவான் நல்ல குருவுக்கே நல்ல ஒரு அமைப்பினை கொடுக்கக்கூடிய குரு பகவானும் அங்கே கேது என்று சொல்லக்கூடிய நல்ல தீர்ப்பினை வழங்கக்கூடிய கேது பகவானும் அங்கே மூவரும் சேர்ந்து இந்த 6ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் மீன ராசி
மீன லக்னக்காரர்களுக்கு ஏதாவது நீண்டகால பிரச்சனைகள், கடன்கள், வழக்குகள் இதெல்லாம் இருந்தால் இந்த குரு பெயர்ச்சியின் வாயிலாக அவர்கள் தீர்த்து கொள்ளலாம் என்ற ஒரு நல்ல அமைப்பினையும் இந்த குரு பெயர்ச்சி கிடைக்கப்பெறுகின்றது. இந்த 6ஆம் வீட்டு அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் தன்னுடைய வீட்டுக்கு 3லே அமையப்பெற்றாலும் குருவுக்கு 11லே, சனிக்கு 11லே உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பினையும் நாம் இங்கே பார்க்கின்றோம். அப்போ மீன லக்னத்துக்கு 8ஆம் வீடாக அமையப்பெற்றாலும் கூட அந்த 6ஆம் வீட்டினுடைய முயற்சியை கடுமையாக போராடி வென்று எடுக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த குரு பெயர்ச்சியின் காலங்களில் இவர்கள் இந்த மீனராசி நண்பர்கள் அடைவார்கள் என்று சொல்லி மீனராசியினுடைய பலாபலன்களை கூறி நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.